ஆராதனைக்குரியவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எல்லோரும் என்னோட கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். வாருங்கள். Let's sing for the glory of God. Let's all give all the glory to Jesus Christ. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. என் நேசரே, என் மதுரமே, என் பிரியமே, ஆராதனை. என் நேசரே, என் மதுரமே, என் பிரியமே, ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. கனமும் உமக்கே, மகிமையும் உமக்கே, மாட்சிமை உமக்கே, உமக்குத்தானே. கனமும் உமக்கே, மாட்சிமை உமக்கே, மகிமையும் உமக்கே, உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆவியால் நிரப்பினி உமக்கே ஆராதனை. துக்கத்தின் ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை. துதியின் ஆவியால் நிரப்பினி உமக்கே ஆராதனை. துக்கத்தின் ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆவியை தந்தி உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை ஆவியை தந்தி உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆவியால் நிரப்பினி உமக்கே ஆராதனை. சந்தேக ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை. விசுவாச ஆவியால் நிரப்பினி உமக்கே ஆராதனை. சந்தேக ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை. சாந்தமுள்ள ஆவியை தந்தி உமக்கே என்றென்றும் ஆராதனை. சாந்தமுள்ள ஆவியை தந்தி உமக்கே என்றென்றும் ஆராதனை. தயவுள்ள ஆவியால் நிரப்பினி உமக்கே ஆராதனை. பெருமையின் ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை.
தயவுள்ள ஆவியால் நிரப்பினி, உமக்கே ஆராதனை. எருமையின் ஆவியை நீக்கினி, உமக்கே ஆராதனை. மகிழ்ச்சியின் ஆவியை தந்தி, உமக்கே என்றென்றும் ஆராதனை. மகிழ்ச்சியின் ஆவியை தந்தி, உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை, உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை, உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை, உமக்கே என்றென்றும் ஆராதனை. Behold, the children are a heritage from the Lord. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். The fruit of the womb a reward. கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். God gives the children. தேவன் தாமே குழந்தைகளை கொடுக்கிறார். Every children is born as a medical miracle. குழந்தை பிறப்பு என்பது ஒரு மருத்துவத்தின் அற்புதமாகும். Getting married is a miracle. திருமணம் கொள்வதும் ஒரு அற்புதமாகும். After marriage, begetting children is a miracle. திருமணத்திற்கு பின்பு குழந்தைகள் பிறப்பதும் ஒரு அற்புதமே. God has to bless your family. தேவன் தாமே குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். You may be waiting for the marriage of your children. நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணத்திற்காக காத்திருக்கலாம். You may be praying for your right partner. நீங்கள் சரியான ஏற்ற துணைக்காக நீங்கள் காத்திருக்கலாம். God has to make your family. தேவன் தாமே குடும்பத்தை உருவாக்க வேண்டும். If you look into the Egypt on those days, எகிப்திலே நீங்கள் முற்காலங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், the children of Israel multiplied there. இஸ்ரேலின் ஜனங்கள் அங்கே பழகி பெருகினார்கள். The children of Israel multiplied in the land of Egypt. இஸ்ரவேலின் பிள்ளைகள் எகிப்திலே பழகி பெருகிக் கொண்டே இருந்தார்கள். At that time Pharaoh was totally jealous and he ordered to kill the male babies below 2 years. 2 வயதிற்கு கீழ்ப்பட்ட குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று பார்வோன் ராஜா பொறாமையினால் கட்டளை கொடுத்தான். And he ordered to kill the male babies on the labor table. 2 வயதிற்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளும் பிரசவ நேரத்திலே கொல்லப்பட வேண்டும் என்று அவன் கட்டளையிட்டான். Every babies who are born outside, if they are male, they has to be killed out. It was the order given to the midwives. அந்த பிரசவ நேரம் முடிந்த பிறகு வெளியே கொண்டு வரப்படும் எந்த ஆண் குழந்தையும் கொல்லப்பட வேண்டும் என்று அந்த மருத்துவச்சிக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. Because of that help that midwives did for the Lord, God blessed the life of the midwives. அப்படி செய்யாமல் பார்வோனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த மருத்துவச்சிகளை தேவன் தாமே ஆசீர்வதித்தார். God blessed the life of the midwives. அந்த மருத்துவச்சிகளின் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்தார். Word of God says God gave them families. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது மருத்துவச்சிகளுக்கு தேவன் குடும்பத்தை கொடுத்தார். The midwives who were single were made as a family. தனியாய் வாழ்ந்து கொண்டிருந்த மருத்துவச்சிகளுக்கெல்லாம் தேவன் குடும்பத்தை கொடுத்தார். You may be living as a single today. நீங்கள் இன்றைக்கு ஒரு தனிநபராய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். You may be praying for your marriage life. நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். God is bringing a right partner for you. உங்களுக்கு சரியான ஏற்ற துணையை கொண்டு வருகிறார். Lord says, I am bringing a right partner for your daughter. கர்த்தர் சொல்லுகிறார், சரியான ஏற்ற துணையை உன்னுடைய மகளுக்கு நான் கொண்டு வருவேன். This will happen miraculously. அற்புத விதமாய் இந்த காரியம் உங்களுக்கு நடக்கும். God has heard your prayer. தேவன் தாமே உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். God is bringing an Isaac to your daughter. உன்னுடைய மகளுக்கு ஈசாக்கை தேவன் கொண்டு வருகிறார். It's a miracle God is doing in your life. இது உங்களுடைய குடும்பத்திலே தேவன் செய்யும் அற்புதமான காரியம். God is bringing a Rebecca to your son. தேவன் ரெபேக்காவை உன்னுடைய மகனுக்கு கொண்டு வருகிறார். God is making a family. தேவன் குடும்பத்தை உருவாக்குகிறார். Right now when I am speaking the word of God, தேவனுடைய வார்த்தையை இப்பொழுதே நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது every hindrances in the marriage lives are getting broken. திருமண வாழ்க்கைக்காக தடைபடும் ஒவ்வொரு கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. Right now I break every bondages in the marriage life in the name of Jesus. திருமண வாழ்க்கையிலே உள்ள எல்லா அடிமைத்தனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உடைக்கிறேன். Right now God is
making a way for your children. இப்பொழுதே உங்களுடைய குழந்தைகளுக்காக தேவன் தாமே ஒரு வழியை உருவாக்குகிறார். Every curses is being removed. ஒவ்வொரு சாபமும் நீக்கப்படுவதாக. You may be made as a family. நீங்கள் இப்பொழுது ஒரு குடும்பமாய் இருக்கலாம். You may be married. நீங்கள் திருமணமானவர்களாய் இப்பொழுது இருக்கலாம். But without children. ஆனால் ஒருவேளை குழந்தைகள் இல்லாமல் இருக்கலாம். You may be having no children. உங்களுக்கு குழந்தைகள் இல்லாமல் இருக்கலாம். God wants to bless you with a child. ஒரு குழந்தையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். God wants to bless you with a male child. ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God wants to bless you with a female child. ஒரு பெண் குழந்தையை கொடுத்து தேவன் தாமே உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God can do a medical miracle today. ஒரு மருத்துவ அற்புதத்தை இன்றைக்கே தேவன் உங்களுடைய குடும்பத்தில் செய்ய முடியும். You may be having some problems in the uterus. உங்களுடைய கர்ப்பப்பையிலே ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். You may be having fibroids in your uterus. நார்க்கட்டிகள் உங்களுடைய கர்ப்பப்பையிலே இருக்கலாம். You may be suffering from the polycystic ovaries. உங்களுடைய கர்ப்பப்பையிலே நீர்க்கட்டிகளின் நிமித்தமாய் நீங்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கலாம். You may be suffering from over bleeding. நீங்கள் அதிகமான இரத்தப்போக்கு உள்ளவர்களாய் நீங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கலாம். God wants to heal you today. இன்றைய நாளிலே தேவன் உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். God wants to give you a child. தேவன் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க விரும்புகிறார். Believe the word of God. தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். May God give the fruit of your womb. உங்களுடைய கர்ப்பத்தின் கனியை தேவன் தாமே கொடுப்பாராக. May the Lord bless you as God blessed Joseph. யோசேப்பை தேவன் ஆசீர்வதித்தது வண்ணமாகவே உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. According to Genesis 49:25. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 25வது வசனத்தின்படியே ஆசீர்வாதம் Let உண்டாவதாக. the 4 blessings of Joseph come upon you. யோசேப்பின் 4 விதமான ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலும் வருவதாக. I say you will beget a child. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு குழந்தையை பெறுவீர்கள். Next year you will be made as a whole family. அடுத்த வருடம் நீங்கள் ஒரு முழு குடும்பமாய் குழந்தையோடு நீங்கள் இருப்பீர்கள். God is doing this miracle. இந்த அற்புதத்தை தேவன் செய்கிறார். Any weapons that are prospering against you are getting broken right now. உங்களுக்கு விரோதமாய் உருவாகும் ஆயுதம் இப்பொழுதே உடைக்கப்படுவதாக. Every deceptions are getting broken right now. எல்லா வஞ்சகங்களும் இப்பொழுதே உடைக்கப்படுவதாக. Your children will be like arrows in the hand of a warrior. In Psalms 127:4, 127வது சங்கீதம் 4வது வசனத்தின்படி, like the arrows in the hand of a warrior are the children of one's youth. பாலவயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது போல. In the 5th verse, blessed is the man who fills his quiver with them. அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலிலே சத்துருக்களோடே பேசுவார்கள். Blessed is the man. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். You may be having children in the youth stage. உங்களுக்கு வாலிப வயதுள்ள குழந்தைகள் இருக்கலாம். God wants to bless them today. இன்றைக்கு அவர்களை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God says they are arrows in the hands of the warrior. யுத்த வீரனின் கையில் இருக்கிற அம்புகளை போல் அவர்கள் இருப்பார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். The youth shall not be put to shame. வால வயதின் குமாரர்கள் நாணமடையார்கள். They will speak to the enemies in the gate. அவர்கள் வாசலிலே தங்களுடைய எதிரிகளோடு சத்துருக்களோடு பேசுவார்கள். Listen to me, brothers and sisters. அருமையான சகோதர சகோதரர்களே, என்னுடைய வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். As per Psalms 127, 127வது சங்கீதத்தின்படி, God is needed to build up the family relationship. குடும்ப உறவுகளை கட்டுவதற்கு தேவன் அவசியப்படுகிறார். When we go outside into the city, we need a healthy relationship. நாம் பட்டணத்திற்கு உள்ளே செல்லும் பொழுது ஒரு ஆரோக்கியமான உறவுகள் கொண்டவர்களாய் செல்ல வேண்டும். Wherever we go, wherever we meet the persons, we should have a healthy relationship. எங்கே போனாலும் யாரை சந்தித்தாலும் ஒருவருக்கொருவர் ஒரு ஆரோக்கியமான உறவு இருக்க வேண்டுமே. We go out for the business. நாம் தொழில்களுக்காக வெளியிலே செல்கிறோம். We meet many persons in the business. தொழில்களிலே அநேக ஜனங்களை சந்திக்கிறோம். We meet many merchants in our business. அநேக வியாபாரிகளை நாம் தொழில்களிலே சந்திக்கிறோம். We need a healthy relationship. ஒருவருக்கொருவர் ஆரோக்கியமான சுமூகமான உறவு அவசியமாக இருக்கிறது. In the business we need healthy relationship. தொழிலிலே ஒரு சுமூகமான உறவு அவசியமாக இருக்கிறது. There may be many people working in your company. உங்களுடைய தொழிற்சாலைகளிலே கம்பெனிகளிலே अनेक ஜனங்கள் வேலை செய்யலாம். You need a healthy relationship in your company. உங்களுடைய கம்பெனியிலே ஒரு ஆரோக்கியமான சுமூகமான உறவு ஒருவருக்கொருவர் வேண்டுமே. Between you and your workers there should be a healthy relationship. உங்களுக்கும் உங்களுக்கு கீழே பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு இடையிலே ஒரு சுமூக உறவு வேண்டும். God is speaking about the relationship in the business right now. இப்பொழுது தொழில்களிலே எவ்வாறு உறவுகள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து தேவன் பேசுகிறார். God wants to heal the relationship. தேவன் சுமூகமான உறவை உருவாக்கி
கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Right now I say every broken relationships in the business be healed in the name of Jesus. முறிந்து போன உறவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே புதுப்பிக்கப்படுவதாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். Every relationship be healed in Jesus name. ஒவ்வொரு உறவுகளும் புதுப்பிக்கப்படுவதாக என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். The relationship when the relationship should be maintained inside our family and in the business life. குடும்ப உறவுகளிலே உறவுகள் சீராய் செல்வது போலவே தொழில்களிலும் உறவுகள் சீராய் செல்ல வேண்டும். Our relationship with God should be very healthy. நம்முடைய உறவு தேவனோடு சீராய் சுமூகமான உறவாய் இருக்க வேண்டும். Our relationship with the children should be healthy. குழந்தைகளோடு நமக்குள்ள உறவு சுமூகமானதாய் இருக்க வேண்டும். Especially our relationship with our youth children should be very healthy. மிகவும் முக்கியமாக வாலிப வயதில் உள்ள பிள்ளைகளோடு நம்முடைய உறவு சீராய் சுமூகமாய் இருக்க வேண்டும். Because we have children at different stages. ஏனென்றால் நம்முடைய குடும்பங்களிலே अनेक வயது உள்ள பிள்ளைகள் இருக்கிறார்கள். At different stages. ஒவ்வொரு கட்டங்களாய் இருக்கிறார்கள். We have to deal with them in a separately. ஒவ்வொருவரோடும் தனித்தனியான உறவு முறைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். We have to proclaim the word of God at their level. அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தது போலவே தேவனுடைய வார்த்தையை அவர்களோடு பகிர வேண்டும். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, today God wants to heal all the relationship in your life. இந்த நாளிலே உங்களுடைய குடும்பங்களிலே காணப்படும் எல்லா உறவுகளையும் ஆரோக்கியமானதாய் மாற்ற தேவன் விரும்புகிறார். You may be crying day and night in your life. இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே இரவும் பகலும் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். Your husband is not cooperating with you. ஒருவேளை உங்களுடைய கணவர் உங்களோடு ஒத்துழையாமல் இருக்கலாம். Your husband is totally against you. உங்களுக்கு எதிராக முற்றிலும் எதிராக உங்களுடைய கணவர் So இருக்கலாம். you are crying daily. ஆகவே நீங்கள் தினமும் அழுது You are கொண்டிருக்கிறீர்கள். praying daily. தினமும் ஜெபிக்கிறீர்கள். But you are not able to get an answer. ஆனால் உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு விடுதலையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. God is healing your family relationship today. இன்றைய நாளிலே தேவன் உங்களுடைய உறவை ஆரோக்கியமானதாய் மாற்று. Right now I pray in the name of Jesus. இப்பொழுதே நான் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். Every husband and wife be united. ஒவ்வொரு கணவன் மனைவியும் இணைக்கப்பட வேண்டும். Every husband and wife be united in the heart in the name of Jesus. ஒவ்வொரு கணவனும் மனைவியும் இருதயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இணைக்கப்பட வேண்டும். Lord is opening the ways for the peace. தேவன் சமாதானத்திற்கான வழியை திறக்கிறார். Lord says you will sit and talk. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்து பேசுவீர்கள். You shall sit and talk. You shall go as you travel. நீங்கள் அமர்ந்து பேசி பிரயாணமாய் புறப்படுவீர்கள். The relationship will be healthy hereafter. இதற்கு பிறகு உங்களுடைய உறவுகள் ஒரு அற்புதமாய் சுமூகமாய் இருக்கும். You may be crying for your son. உங்களுடைய மகனுக்காக ஒருவேளை நீங்கள் அழலாம். You may be crying for your daughter. உங்களுடைய மகளுக்காக நீங்கள் ஒருவேளை அழலாம். They are lost into the world. அவர்கள் உலகத்திலே தங்களை கொடுத்து விட்டார்கள். They are under the addiction. அவர்கள் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். They are bound up by the sinful bondages. பாவத்தின் அடிமைத்தனத்தினால் அவர்கள் கட்டப்பட்டிருக்கலாம். But God is touching them. ஆனால் தேவன் அவர்களை இப்பொழுது தொடுகிறார். God is making to reconcile your children with you. உங்கள் பிள்ளைகளோடு உள்ள உறவை தேவன் புதுப்பிக்க விரும்புகிறார். God is making the peace inside your family. உங்களுடைய குடும்பத்திலே தேவன் சமாதானத்தை இப்பொழுது உண்டு பண்ணுகிறார். You shall join together and praise God. நீங்கள் ஒன்றிணைந்து தேவனை துதிக்க வேண்டும். You and your family with your children will go to the church. நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் ஒன்றாய் நீங்கள் ஆலயத்திற்கு செல்வீர்கள். As the promise was given to Joshua. யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே You and your family shall worship the Lord. நீனும் உன் குடும்பத்தாரும் தேவனை ஆராதிப்பீர்கள். Right now I want to pray for the family relationships. இப்பொழுது நான் குடும்பத்தின் உறவுகள் கட்டப்படுவதற்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Let us close our eyes and pray. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். Heavenly Father, I pray in the name of Jesus. பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன். I pray for every family relationships. ஒவ்வொரு குடும்ப உறவுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். God, bring the spiritual oneness inside them. ஆவிக்குரிய இணைப்பினாலே அவர்களை ஒன்றாய் மாற்றும் கர்த்தாவே. Let the spiritual oneness get into the family in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த குடும்பங்களுக்குள்ளே ஆவிக்குரிய ஒற்றுமை காணப்படுவதாக. People who are trying to divorce, விவாகரத்திற்காக முயற்சிக்கும் ஒவ்வொரு கணவன் மனைவிக்காக நான் ஜெபிக்கிறேன். let them be united in Jesus name. அவர்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இணைக்கப்படுவார்களாக. They are being united in your presence, Lord. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக இப்பொழுது அவர்கள் இணைக்கப்படுகிறார்கள். In the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே I release the power
power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை நான் விடுவிக்கிறேன். Every spirit of division, leave the families in Jesus' name. பிரிவுபடுத்தும் ஆவிகள் குடும்பத்தை விட்டு அப்புறப்படுத்துமாறு நான் ஜெபிக்கிறேன். Let the husband understand the wife. மனைவியை குறித்து கணவன் சரியாய் புரிந்து கொள்ளட்டும். Let the wife understand the husband. கணவனை குறித்து மனைவி சரியாய் புரிந்து கொள்ளட்டும். Let the parents understand their children. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை குறித்து சரியாய் புரிந்து கொள்ளட்டும். Lord, let the children understand their parents. குழந்தைகள் தங்களுடைய பெற்றோரை சரியாய் புரிந்து கொள்ளட்டும். Lord, bring the peace right now. இப்பொழுதே சமாதானத்தை குடும்பத்திலே கொண்டு வருவீராக. I release the anointing in the name of Jesus. அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்திலே நான் இப்பொழுது விடுவிக்கிறேன். Oh, thank you for the presence of God right now. இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. God is uniting your life. உங்களுடைய குடும்பத்தை தேவன் இணைக்கிறார். Dear sister, God is uniting your life. அருமையான சகோதரியே, உங்களுடைய குடும்பத்தை தேவன் இணைக்கிறார். You are crying for a long period of time. நீங்கள் அநேக காலங்களாய் அழுகிறீர்கள். God has heard your prayer. தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். Your husband will get united with you. உங்களோடு உங்களுடைய கணவன் சீக்கிரமாய் இணைக்கப்படுவார். Your children will be back to your home. குழந்தைகள் மீண்டும் இல்லத்திற்கு திரும்புவார்களாக. Your son will come back to your home. உங்களுடைய மகன் மறுபடியுமாய் வீட்டிற்கு திரும்புவான். As God said, he will do the ministry. தேவன் சொன்னது போலவே உங்களுடைய மகன் ஊழியத்தை செய்வான். As God said, your son will do the ministry of God. தேவனுடைய ஊழியத்தை தேவன் சொன்னது போலவே அவன் செய்வான். God says, he is my son. தேவன் சொல்கிறார், அவன் என்னுடைய மகன். I shall not let him into the world. அவனை நான் உலகத்திற்குள் விட்டு விட மாட்டேன். I will keep him under my presence. என்னுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக நான் அவனை வைத்துக் கொள்வேன். I will save him. நான் அவனை ரட்சிப்பேன். I will protect him, says the Lord. நான் அவனை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் Lord, I சொல்கிறார். pray for every children. ஆண்டவரே, ஒவ்வொரு குழந்தைக்காக நான் I pray ஜெபிக்கிறேன். for every children who are studying. படிக்கிற ஒவ்வொரு குழந்தைக்காக நான் ஜெபிக்கிறேன். Give them the oneness to study, Lord. அவர்களுக்குள்ளே ஒரு மனதை ஆவியை படிப்பிலே தாரும். Give them the power of concentration. அக்கறை செலுத்தத்தக்கதான வல்லமையை நீர் அவர்களுக்கு தாரும். Lord, I release the power in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே நான் வல்லமையை அனுப்புகிறேன். I bring the peace that passeth all understanding into the families in Jesus' name. மனதிற்கு எட்டாத சமாதானத்தை நான் இயேசுவின் நாமத்திலே குடும்பத்திற்கு அனுப்புகிறேன். We give you all the glory. எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். We give you all the glory. எல்லா மகிமையும் உமக்கு கொடுக்கிறோம். Prove your word. உம்முடைய வார்த்தையை நீர் நிரூபியும் கர்த்தாவே. In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். Truly I believe that you would have been blessed by this TV program. மெய்யாகவே நான் விசுவாசிக்கிறேன், இந்த தொலைக்காட்சியின் வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று. I hope you are being blessed. நான் நம்புகிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று. Write your testimonies to us. உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். We shall also join together with you to praise the Lord. உங்களோடு நாங்களும் சேர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதிப்போம். Watch the TV program continuously. தொடர்ந்து இந்த தொலைக்காட்சியின் வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். You shall not be ashamed. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. VM சபை ஆராதனை ஒழுங்குகள். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. ஒவ்வொரு நாளும் ஆண்கள் ஜெப கூடுகை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. திங்கட்கிழமை ஆலோசனை நாள் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை. தனியாகவும் குடும்பமாகவும் ஆவிக்குரிய மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று ஜெபிக்க முன்பதிவு செய்யவும். செவ்வாய்க்கிழமை இந்திய தேசத்திற்காய் விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. அபிஷேக ஜெபக்கூடுகை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. புதன்கிழமை கட்டுதல் கட்டவிழ்த்தல் ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. குடும்ப ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வியாழக்கிழமை பிள்ளைகளுக்காக விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் ஜெபம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை விசேஷ உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. தொழில் ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. சனிக்கிழமை சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. வேத பாடம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை காலை 9 மணி முதல் 12 மணி வரை.
இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இடம் BEM சபை, மங்கள் மால், தரைத்தளம், வாட்டர் டேங்க் எதிரில், பாளையங்கோட்டை பிரதான சாலை, தூத்துக்குடி. தொடர்புக்கு பாஸ்டர் டாக்டர் M. ராஜ்கன், தலைமை போதகர் BEM சபை, இயக்குனர் BEM மிஷனரி ஸ்தாபனம்.